ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு வாங்க சாஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு. இப்போ நான் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூன், கடல மாவு 1 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா அது ஒரு பாக்கெட்டு, உப்பு கொஞ்சம் சிறிதளவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. மித்த எல்லாத்தையும் நாம் இதில் போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் போட்டு இந்த காலிஃப்ளவர் சில்லி செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த மசாலாலாம் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் ½ லெமன் சாறு ஊற்றிக்கிறேன். ½ லெமன் சாறு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கலந்தாச்சு. உங்களுக்கு கலர் பொடி வேண்டாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நானும் கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டேன். கலர் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருந்ததே பிள்ளையை சாப்பிடுங்கன்னு நம்ம கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போடுங்க. உங்களுக்கு தேவையில்லாட்டி அதை கிப்ஸ் பண்ணி இது போட வேணாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வச்சுருக்கிறதுல நம்ம அந்த காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 10 நிமிஷமாக நான் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெய் காஞ்சதில் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது மசாலா உதிராது, எதுவும் செய்யாது. நம்ம நல்லா பொரித்து சிக்கன் சில்லி மாதிரியே இருக்கும் காலிஃப்ளவர் சில்லி. இதே போல் இந்த மசாலா போட்டு நீங்கள் வறுத்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு மசாலா கூட எண்ணெயில் உதிராது. மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது பின்னாடி பரட்டி விட்டாச்சு. பரட்டி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு தட்டில். பாருங்கள் பார்க்குறப்ப எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா மசாலா எதுவும் பிரிஞ்சிடாமல் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இதே போலயே திருப்பி இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பார்க்குறேன். பாருங்கள் இப்போ நல்லா நம்ம 2வது போட்டதும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து இந்த எண்ணெய் சத்தெல்லாம் அமுங்கின பிறகு நீங்கள் எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதே போலயே நீங்களும் பொரித்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வெந்துக்கிட்டு இருக்கிறத அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதோட நல்லா பொரிஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு மற்ற எல்லாத்தையும் நான் ஃபுல்லையும் போட்டாச்சு. இப்போ நான் எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்துடுறேன். பாருங்கள் நான் எல்லாத்தையும் காலிஃப்ளவர்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறுண்டு நம்ம கடையில் கிடைக்கிறது மாதிரியே சிக்கன் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மசாலா பாருங்கள். நான் எண்ணெயை காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயில் ஒரு மசாலா கூட உதிரலை. இந்த மாதிரியே மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா காலிஃப்ளவர் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மசாலா உதிராமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே போல செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ.